நடத்த வேண்டும் ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன் நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது தரமன்னார் தரமானவன் உன் பேரை கேட்டா உடல் உறைஞ்சே போகும் இடிதிரையில் பார்த்தா மனம் கரைஞ்சே போகும் நீ தூணா நின்னா ஒரு இனத்தே வாழும் நீ தூரம் போனா எங்க உயிரே போகும் உனக்கே ஒரு யுத்தம் இனியே உயிரே உடலாம் தந்துளியே வருவேன் ஒரு மக்கள் துணையே உயிரின் உயிரே அழியாதுங்க வாலின் கதையே முடியாதுங்க ரத்தன் கரையே களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே ஒரு பேரே வரலாறு அந்த அரசை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு தவிர்ப்பு அவர்களுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகத்தில் நாளைய பதவியேற்பு விழாவை நீங்கள் நடத்த வேண்டும் என்று ஆளுநர் வசம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக திருப்பி அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது மீண்டும் ஆளுநர் மாளிகையிலிருந்து பணிக்கு வைக்கப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் மாறுவதற்கான அந்த ஒரு அதிகாரத்தோடு வெளியில் வருவார் என்பதை பார்க்க முடிகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜயனுடைய இல்லத்திற்கு பத்திரமாகத்திற்கோ அல்லது நீலாங்கரைக்கோ பாதுகாப்பு வாகனங்கள் தடை இருக்கின்றன. தாவேகவினுடைய தலைவருடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வது நாளை காலை நேர உள் விளையாட்டு அரங்கத்திலே மீண்டும் அந்த பதவியேற்பு விழாவிற்கான கோலாகலங்கள் தொடங்கி இருக்கின்றன. ஏற்கனவே நேற்று பதவியேற்பு விழாவை நடத்துவதற்கு நிறைய ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். ஆனாலும் கூட நேற்று அந்த பதவியேற்பு விழா நடைபெறவில்லை. இருந்தால் இந்த ஒரு நாள் தாமதமாக நாளை நடத்தப் போகிறது விஜய்க்கான பதவியேற்பு விழா என்று சொல்லுத்தமாகத்தான் தாவேக தலைவர் விஜயனுடைய கோரிக்கை உள்ளே இருக்கின்றது. அதாவது ஆளுநர் மாளிகைக்கு உள்ளாக சென்று அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். நேரம் ஆக ஆக தாவேக தலைவர் விஜயனுடைய பதவியூர் அலுவலகத்திலும் நீலாங்கரை மற்றும் பட்டினப்பாக்கம் இல்லத்திலும் நிறைய பேர் ஒன்று கூடி கொண்டிருப்பதை பார்க்க முடியுது. வெற்றி கொண்டாட்டத்தை அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். தாவேக தலைவர் விஜய் 108 இடங்களை பெற்றது அவர்களுக்கு வெற்றியாக இருந்தது. இப்பொழுது தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக போதும் வெற்றியாக அவர்களுக்கு அமைந்திருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநர் அருளைகளை சந்தித்து மீண்டும் ஒரு பொன்னாடை போர்த்தியிருக்கிறார். இது 3வது பொன்னாடையாக இருக்கும். 2 முறை பொன்னாடை போர்த்திவிட்டு திருமணமே திரும்பி சென்றிருந்தார். தாவேக தலைவராக சென்றிருந்தார். தனிப்பெருமன் பெற்ற கட்சியினுடைய தலைவராகத்தான் சென்றாரை தவிர, ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற அந்த முடிவோடு அருளைப்படை சந்தித்திருக்கின்றார். இனி புதிய விதிகள் எதுவும் கிடையாது. இருக்கக்கூடிய விதிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய விதி அவர் மீண்டும் ஒரு நாள் ஒத்தி வைத்துவிட்டு நாளை நடைபெறப் போகின்ற அந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்க